ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஜெயம் ரவி சாரோட விவாகரத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத ஜெயம் ரவி சாரே ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெயம் ரவி சாரை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் விவாகரத்து குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த ஒரு விவாகரத்து குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆர்த்தி சொல்றது முற்றிலும் பொய்யானது. விவாகரத்து முடிவு எடுத்த பிறகு நான் 2 முறை ஆர்த்திக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தேன். அதை வாங்கிட்டு அவங்களும் கையெழுத்து வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு பதிவை வந்து போட்டிருந்தேன். மேலும் நான் என் குழந்தைகளை தனியாக விட்டு சென்றதாக ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் முற்றிலும் பொய்யானது. அதாவது என்னுடைய ஒரு மகனோட பிறந்தநாளுக்கு நான் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட குழந்தைய இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு திருமணமாகி இந்த 13 ஆண்டுகளாக எனக்குன்னு தனியா வங்கி கணக்கு கூட இல்ல. நான் எந்த செலவு செஞ்சாலும் அதுக்கு ஆர்த்தி கணக்கெல்லாம் கேட்பா. ஆனா ஆர்த்தி மட்டும் இஷ்டத்துக்கு செலவு செய்வா. எனக்கு அந்த வீட்டுல எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் போனதுனாலதான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு ஜெயம் ரவி சார் ஆர்ஜே சாவிடம் சொல்லியிருக்காராம். அதனை சார் தனது சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.